நீ என்ற டெஸ்ட் பண்ணி பாருப்பா, வானத்தின் பலகை நான் திறக்கிறேன்னா திறக்கலையா. அப்பொழுது எப்பொழுது? காணிக்கையும் தசமபாகத்தையும் செலுத்தும் போது. அப்ப நான் ஒன்றை செலுத்தும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கார். உடனே இப்படி யோசிச்சிடக்கூடாது, உலகத்துல யோசிக்கிற மாதிரி. ஓ, நான் கொடுத்தாதான் கர்த்தர் கொடுப்பாரா அப்படின்னு இல்லை. அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாடு காலத்துல தான் அந்த 10% சொல்லுது. புதிய ஏற்பாடு காலத்துல சொல்லவே இல்லைன்னு சொல்ல எல்லாம் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல தான் தசமபாகத்தை சொல்லுது, புதிய ஏற்பாட்டுல அதை பத்தி சொல்லவே இல்லை, அதனால கொடுக்க வேணாம். இப்ப இதெல்லாம் எதை எடுக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாடு சொல்லி எடுத்து கொடுக்குறேன். அங்க எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்டவர் சொல்றாரு இங்க சொல்லும்போது 10ல் 1 இல்லையா. ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? இங்க கட்டாயமாயும் அல்ல, व्यसனமாயும் அல்ல, அவன் மனதில் நிமித்தபடி. அப்ப ஒரு அளவுல வைக்காதப்பா. உனக்குள்ளார நீ எப்படி வாழுன்னு நினைக்கிற, எப்படி உயர்ன்னு நினைக்கிற, எப்படி மேன்மையா இருக்குன்னு நினைக்கிற, எந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நினைக்கிற, அந்த நன்மைக்கேற்ற விதையை நீ என்ன பண்ணு. ஆமென். அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை வாழ முடியுமா? வாழ முடியும் பைபிள் சொல்லுது. ஆனா அதற்கேற்ற காரியங்கள் நான் செய்யாம இருக்கும்போது வாழவே முடியாது. அப்ப வாழ வைக்கிற கடவுள், வளமான வாழ்வுக்குள்ளார நடத்தக்கூடிய கடவுள். அப்ப தசமபாகம் என்பது என்னன்னா, என் வாழ்க்கைக்கு அதுதான் அஸ்திவாரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்போம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதுமில்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின்படி சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரத்தோடு முடிக்கிறோம். வருகிற வாரத்தில் வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. சரியா? அப்போ இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய மாதம், திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதம். திறந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். சபை காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். வானத்தில் இருக்கிற ஜன்னலை திறந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க சொல்லும்போது, வானத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையை திறந்து நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பங்கமா இருக்குது, நம்முடைய குடும்பத்தின் பங்கா இருக்குது. அப்ப நான் வளமான வாழ்வு, நலமான வாழ்வு வாழ முடியுமான்னா வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது. நான் இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன்னா, இருக்கிறத நான் விசுவாசி கொண்டு இருக்கிறேன். இல்லாதவைகள் இருக்கிற போல அழைக்கிற தேவனை நான் விசுவாசிக்க தவறி விடுகிறேன். நான் விசுவாசிக்க தவறும் போதெல்லாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக விசுவாசிக்க தவறும் போதெல்லாம் அந்த விசுவாசம் இல்லாமல் போனாலும் எனக்கு நன்மை என்ன பண்ணாது? வராது. அப்போ இங்கே சொல்றாரு, நீ என்ற டெஸ்ட் பண்ணி பாருப்பா, வானத்தின் பலகை நான் திறக்கிறேன்னா திறக்கலையா. அப்பொழுது எப்பொழுது? காணிக்கையும் தசமபாகத்தையும் செலுத்தும் போது. அப்போ நான் ஒன்றை செலுத்தும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கார். உடனே இப்படி யோசிச்சிடக்கூடாது, உலகத்தில் யோசிக்கிற மாதிரி. ஓ, நான் கொடுத்தாதான் கர்த்தர் கொடுப்பாரா அப்படின்னு இல்லை. அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் கொடுக்குறேன். அப்போ அவர் எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் குணம், அவருடைய சுபாவம் எல்லாமே அவருக்கு நமக்கு கொடுக்குறார். ஏன்னா அவரே நமக்காக கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றார், மற்ற எல்லாரும் உனக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணணும், வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். திறந்து என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கத்தால நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? டக்குன்னு இப்படி நினைச்சிடாதீங்க. இப்போ நிலத்தில் விதைக்கிறாங்க இல்லையா, அது விளையவே இல்லைன்னா யாரும் விதைப்பாங்களா? விதைக்க மாட்டாங்க. அது விளை நிலமா இருக்குது, அது விளையுது, விளைச்சலை கொடுக்குது. அது மகசூல் இதை விட இது வரைக்கும் இல்லாத மகசூல் என்ன பண்ணுது? அப்போ அது அந்த நிலமே விளையிற நிலம். ஆமென். அதனால நான் விதைக்கிறேன். அது விளையவே இல்லைன்னா விதைக்கவே. அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு, நான் கொடுக்கறதால கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கல, அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென்.
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் விதைக்கிறேன். இங்க சொல்றாரு, ஏன் என்ன வஞ்சிக்கிறீங்க? உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் வச்சிருக்கிறேன்ப்பா. ஆனா நீ உன் வாழ்க்கை ரொம்ப வறட்சியா இருக்குது. ஏன் இருக்குதுன்னா என்ன நீ வஞ்சிக்கிற. அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்க. போன முறை சொன்னோம் இல்லையா, களவாணித்தனம் பண்றோம், திருடுறோம்னு சொன்னோம் இல்லையா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீ என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொள்ளையடிக்கிறங்கிறார். அதாவது நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் கொள்ளையை நீ அனுபவிப்பதற்கு பதிலாக எனக்கு கொடுக்க வேண்டியது நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறங்கிறார். அப்ப கர்த்தருக்காக கொடுக்கக்கூடியதை நான் கொள்ளையடிக்க கூடாது. கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து கர்த்தரையே கொள்ளையடிக்கணும். சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. அது எப்படி முடியும்? ஏன்னா அப்படிதான் பைபிள். என்னை வஞ்சித்தீர்கள். என்னை ஏன் நான் ஏன் வஞ்சின்னு கேட்டேன்னா, நான் எப்படி நான் வஞ்சித்தேன்னு வேற கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகம் காலத்தில் என்ன பண்ற நீங்க? அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் முடிவு பண்ணும், நான் கடவுளை வஞ்சிக்கல அப்படின்னா எதுல வஞ்சிக்காம இருக்கணும்னா தசமபாகத்தில் காணிக்கல வஞ்சிக்காம என்ன பண்ணும் இருக்கணும். ஆமென். அப்ப இந்த கால வேலை நல்லா விளைவிக்கணும். நான் கர்த்தருக்காக கொடுக்கும் போதெல்லாம், நிலத்துல விதைக்கும் போதெல்லாம் அது பல மடங்கு பெருக்கத்துல எனக்கு என்ன பண்ணுது வருகிறது. கண்டிப்பா அது வரும். எது பேர் ஆமென் சொல்லுது. அது விவசாயம் நடத்த பயிர் வச்சு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ வருது இல்ல, அதற்கு மேலாக தான் என்ன பண்ணுது வருகிறது. பழைய ஏற்பாடு காலத்துல தான் அந்த 10% சொல்லுது. புதிய ஏற்பாடு காலத்துல சொல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல தான் தசமபாகத்தை சொல்லுது, புதிய ஏற்பாட்டுல அதை பத்தி சொல்லவே இல்லை, அதனால கொடுக்க வேணாம். இப்ப இதெல்லாம் எதை எடுக்கிறாங்கன்னா புதிய ஏற்பாடு சொல்லி கொடுக்குறேன். அங்க எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்டவர் சொல்றாரு இங்க சொல்லும்போது 10ல் 1 இல்லையா. ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? இங்க போது மொத்தமா வருதுங்கிறாரு. கட்டாயமாயும் அல்ல, व्यसனமாயும் அல்ல, அவன் மனதில் நிமித்தபடி. அப்ப ஒரு அளவுல வைக்காதப்பா. உனக்குள்ளார நீ எப்படி வாழுன்னு நினைக்கிற, எப்படி உயருன்னு நினைக்கிற, எப்படி மேன்மையா இருக்குன்னு நினைக்கிற, எந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நினைக்கிற, அந்த நன்மைக்கேற்ற விதையை நீ என்ன பண்ணு விதை. ஆமென். சகோதரி பக்கம்லாம் வினோதமா விதைப்பாங்க. இங்க விதைக்கிறவங்க வினோதமா என்ன பண்ணுவாங்க? அப்ப அங்க விதைக்கிறது இங்க விதைக்க முடியாது, இங்க விதைக்கிறது அங்க விதைக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணும்? எங்க எதை விதைக்கணுமோ அதை விதைக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் ஏன் நிலம்தான், நான் அதை தான் விதைப்பேன் அப்படின்னா வரவேன். சில பேர் அப்படிதான், 90 இருக்குது அதாங்க நான் அதை தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் சிறந்ததையும் முதலானதையும் கொடுக்கணும் கடவுள் விரும்புறாரு. என்கிட்ட இருக்குது அதுதான் நீங்க கொடுக்கறதால பெரிய ஆசீர்வாதம் கிடையாதுங்க. இருக்குது, நான் சிறந்ததை என்ன பண்றேன் கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். அப்ப எவ்வளோ பெரிய கடுமையான சூழ்நிலை இருந்தா கூட அந்த விதைக்கிற அனுபவத்துக்குள்ளார வராம போனீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளார நீங்க போகவே முடியாது. போன வாரம் சொல்லும்போது வெள்ளிக்கிழமை சிஸ்டர் சொன்னாங்க, எப்பெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் விதைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வறட்சி கடுமையா என்ன பண்ணும் இருக்கும். தசமபாகத்தை கரெக்டாக செலுத்திட்டே வருவோம். செலுத்திட்டே வரும்போது அதை கொடுக்க முடியாதபடி காரியங்கள் வரும். கொடுக்க முடியாத காரியங்கள் வந்தா கூட அதை கொடுக்கும் போது தான் நான் பார்க்குறேன் அங்க கர்த்தர் என்ன பண்ற, பரலோகத்தை என்ன பண்ண நமக்காக திறக்கிறாமே. அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை வாழ முடியுமா? வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது. ஆனா அதற்கேற்ற காரியங்கள் நான் செய்யாம இருக்கும்போது வாழவே முடியாது. அப்ப வாழ வைக்கிற கடவுள், வளமான வாழ்வுக்குள்ளார நடத்தக்கூடிய கடவுள். அப்ப தசமபாகம் என்பது என்னன்னா என் வாழ்க்கைக்கு அதுதான் அஸ்திபாரம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு வேற எதுவும் அஸ்திபாரம் இல்லவே இல்லை. ஆமே. அதாவது உலகத்துல பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சிட்பண்ட்ஸ்ல போடுங்கிறான், அதுல போடுங்கிறான், இதுல போடுங்கிறான், இதுல இவ்வளவு வட்டிங்கிறான், அதில் இவ்வளவு வட்டிங்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, வட்டியை பார்த்து தான் போடுறாங்க, சேஃபை பார்த்து போடவே இல்லை. இல்லைங்களா? இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப தங்க விலை ஏறிடுச்சு. ஆமா தானே? ஒரு 6 மாசம் கழிச்சு 2 லட்சம் ரூபா வந்துருமா? 1 லட்சம் ரூபா வாங்கிடுங்கிறாங்க. அப்ப 6 மாசம். ஏன்னா சொல்றாங்க பாருங்க, இப்ப உலக நாடுகள்ல பொருளாதார வீழ்ச்சி இல்லையா, யுத்தம் நடக்கிறத பாக்குறோம், குண்டு போட்டு எல்லாரையும் சாகடிக்கிறான், அதை பாக்குறோம். ஆனா பொருளாதார ரீதியாலையும் தாக்குதல் நடத்த முடியுங்கிறான். அப்ப அமெரிக்காக்காரன் தான் எல்லா தங்கத்தையும் வாங்கி குவிச்சிருக்கிறானா. இப்ப அவனுடைய எல்லாருமே முதலீடு போயிடுச்சு. இப்ப அவன் சொல்லிட்டு எல்லாம் கேட்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப சைனாக்காரன் என்ன பண்றான்னா எல்லா தங்கத்தையும் அவன் வாங்கி குமிக்கிறான். குமிச்சு சொல்றான், நீங்களும் எங்க ஊர்ல வந்து வாங்கி நீங்களும் என்ன பண்ணுங்க அதுல பங்கு பெறுங்கன்னு அவனை எல்லா நாடுகளையும் அவன் கூப்பிடுறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிறத காட்டிலும் அதிகமா வருங்கிறான். எதை வச்சு சொல்றான்னா அந்த பொருளாதாரத்துக்குரிய வீழ்ச்சியை அடையாதபடி அவன் பாதுகாக்கிறான் அவன் தேசத்தை. இன்னைக்கு சொல்றேன், பொருளாதாரத்துல நான் வீழ்ச்சி அடையாம இருக்கணும்னா நான் எதுல பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா தசமபாகத்திலும் காணிக்கிற பாதுகாப்பா என்ன பண்ணும் இருக்கணும். அல்லேலூயா. அததான் அன்னைக்கு எல்லா விலையும் ஏறினா கூட இது கம்மியா தான் ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஏற்றமே அதிகமாயிடுச்சு. ஏன் ஏற்றம் அதிகமா போய் தெரியுங்களா? இப்ப எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல வச்சுட்டான். தங்கத்தை என்ன பண்றான், ஷேர் மார்க்கெட்ல ஏத்திட்டான். ஷேர் மார்க்கெட்ல ஏத்தின உடனே ஒரு நாளைக்கு 3000 ஏறிடுது, குறையிறது 100 இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஏற்றத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்களே இல்லையா, அப்படிதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது.
ஆனா நம்முடைய வாழ்க்கையும் ஏற்றமும் உயர்வும் வருமானமும் நலமான வாழ்வும் எதுல இருக்குதுன்னா கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த விதையில தான் என்ன பண்ணுது. ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் கொடுக்கும்போது மனசு கஷ்டத்தோட என்ன பண்றாதீங்க, கொடுத்துடாதீங்க. ஐயோ ஆண்டவரே, நான் பஸ்ஸுக்கு 10 ரூபா வச்சிருந்தேனே, கேட்டாரே பட்டுன்னு போட்டுட்டேனே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்க போடவே வேணாம். நீங்க போனா கூட வந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் என்ன பண்றாரு. ஏன்னா உள்ள மாறுது, உள்ள இருக்கு இல்லையா. ஆண்டவரே இதுதான் என்ன பண்ண போறேன் என்னன்னா, அந்த உள்ளத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராய். ரெண்டாவது தான் கரம், முதல்ல உள்ளம். அததான் ஆபேல் காயினை பத்தி பேசும்போது ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சார். ஏன்? அவன் உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளமா என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. காயுடைய உள்ளம் சிறந்ததா ஒன்றும் இல்ல. அப்ப கடவுள்னு வரும்போது சிறந்ததையும் முதலாவது கொடுக்கிற எண்ணம் நமக்குள்ளார வரும்போது அதுதான் நமக்கு அஸ்திபாரம் என்ன பண்ணுது இருக்குது. ரெண்டாவது, நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மூலப்படியா முதல் படி இதுதான் என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நான் முன்னேறணும், சாதிக்கணும். நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது. சில பேருக்கு வெறித்தனமே இருக்குது. எனக்குலாம் வெறித்தனமே இருக்குது முன்னேறி ஆகணும்னு. நீங்க எப்படி இருக்குன்னு தெரியல. நான் முன்னேறி ஆகணும். ஏன்னா எவ்வளோ நாட்கள் போயிடுச்சு, வருஷம் போயிடுச்சு. வாழ்க்கை சில நேரத்தை தவறெல்லாம் வாழ்ந்துட்டோம், சில நேரத்தை சரியா வாழ்ந்துருக்கிறோம். இப்படியே போயிடுச்சு. இப்போ சரியான ரூட்ல போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம நம்ம வண்டிலையும் கார்லையும் போகும்போது நமக்கு தெரியும். சாதாரண சந்தில் போகும்போது பொறுமையாக இப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் பைபாஸ் எடுத்து எப்படி போவோம், அந்த மாதிரி இப்போ நான் பைபாஸில் வந்திருக்கிறேன். நல்லா போகலாம். ஏன்னா கொஞ்சம் அறிவு வந்திருக்குது, கர்த்தர் கொடுத்த அறிவு வந்திருக்குது, கர்த்தர் கொடுத்த ஞானம் வந்திருக்குது. அப்போ நான் எதில் பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எது செய்யணும், எதை செய்யக்கூட நமக்கு நல்லா என்ன பண்ணணும் தெரியணும். இன்னும் சிறுபுலத்தனம் 5 வருஷம் ஆகி சிறுபுலத்தனமா ஆண்டவரை தப்புன்ட்டனா சொல்லக்கூடாது. அப்போ என்னை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வர ஆரம்பிச்சா ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும். ஆமென். அப்போ வெற்றியுள்ள வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா எதுதான் அடிப்படை அப்படின்னா தசமபாகம் காணிக்கை தான் அடிப்படை. வேற எதுவும் இல்லவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்ன நினைக்கிறேன், உங்களால் நிலம் இல்லை, நான் எதில் விதைச்சி நான் வருமானத்தை எடுக்கிறது. நல்ல நிலமாக இருதயத்தை என்ன பண்ணுங்க, வார்த்தையை விதைங்க. உங்க இருதயம் முழுக்க வார்த்தையால நிரவப்பட்டுச்சுன்னா சொல்றேன், அந்த இருதயத்தின் நிறைவேனா நீங்க பேசும்போதெல்லாம் எதை பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ளார வரும். ஹல்லேலூயா. ஆனா உள்ள வெறுமையா இருக்குது, நிலம் இருக்குது, ஆனா அங்க விளைச்சல் இல்லை. ஏன்னா விதையை விதைக்கவே. அப்ப விதையை நீங்க விதைக்க 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 அது ஒரு நாள் அறுவடையா வந்து கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். தான் உங்கள்கிட்ட யாராவது இயேசு கோயிலுக்கா போறேன்னு சொன்னோன்னே அப்படிங்கிறோம். ஏன்னா கொஞ்சம் பயம் இருந்துட்டு என்ன பண்ணுது இருக்குது. சில பேர் நேரத்தை மாதிரி பேசுவோம். இயேசு கோயிலுக்கு போறேன்னா நீ முதல்ல எங்க போறேன்னு சொல்லு அப்படிமா. அவங்கள கேட்டு பல்ஸ் பார்த்து நம்ம பேசுவோம் அடுத்தது. அப்படிலாம் இல்லை, நான் இயேசு கோயிலுக்கு தான் போறேன், கர்த்தரோட கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு அதான் அடிப்படையே தெரியணும். எனக்கு அடித்தளம் அதுதான். இயேசு தான் எனக்கு ஆண்டவர்னு தெரிஞ்சிச்சுங்க. இனிமேட்டு நான் யாராவது கேட்டவொடனே ஆமா அப்படியா அப்படிலாம் இல்லை, இயேசு கோயிலுக்கு தான் போறேன். ஹல்லேலூயா. யாராலையும் நான் வாழல, இயேசுவால வாழறேன். நீங்க எப்படின்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப யார் வாழ வைக்கிறாங்க, அந்த கடவுள்கிட்ட வந்திருக்கிறீங்க. அந்த கடவுளை உங்களை வாழ வைக்க போதுமானவரா? அப்ப உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீங்க கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தசமபாகம் காணிக்கை கொடுக்கலாம், நான் ரட்சிக்கப்படலையே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலையே, காணிக்கை கொடுக்கலாமா? நிலம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரமாணம் பொதுவாக கர்த்தர் சொல்றாரு. அந்த பிரமாணத்தை பொதுவாக வச்சுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவன் விதைக்கணும், ரட்சிக்கப்படாதவன் விதைக்கணும்னு இல்லை. நிலம் உங்கள்கிட்ட இருக்கா, விதைக்கலாம். நிலம் உங்கள்கிட்ட. அப்போ நம்ம நினைச்சிடும் ரட்சிக்கப்பட்டவங்க தான் செய்யணும், ரட்சிக்கப்படாதவன் இல்லைங்க. நான் ரட்சிப்புக்குரிய காரியத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்பாகவே நான் ஒரு மிகப்பெரிய அறுவடைக்குள்ளார போய் நான் ரட்சிப்புக்குள்ளார என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆமென். அப்ப மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையணுமா, மிகப்பெரிய உயர்வை நீங்க அடையணும், வளமான வாழ்வு நலமான வாழ்வு நீங்க வாழணும்னா கண்டிப்பா கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த பிரமாணத்தை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. ஏன்னா ஆபிரகாமுக்கு நமக்கு தெரியும் பாருங்க. ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போயிட்டு 5 ராஜாக்களை முறியடித்து எல்லாவற்றையும் அவன் பொருட்களை மீட்டு கொண்டு வருவான் இல்லையா. மீட்டு கொண்டு வந்த பிறகுதான் மெல்கிசேதேக்கு, சாலமன் ராஜாவுக்கு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சையும் கொண்டு இடைப்பட்டு வருகிறார். வரும்போது அப்பமும் திராட்சையத்தையும் ஆபிரகாம் கொடுக்கும்போது அதை அவன் புசித்த பிறகு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசமா என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அது எதை குறிக்குது, எதை குறிக்குது சொன்னா, ஆண்டவரே நான் 318 பேரை இட்டுட்டு போயிட்டு அந்த 5 ராஜாக்களை முறியடிச்சேன், அந்த 318 பேரால நான் முறியடிக்கல, அந்த வெற்றியை கொடுத்தது நீங்க தான், அதனால எல்லாவற்றையும் உங்களுக்கு தசவமா என்ன பண்றேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், வெற்றியை கொடுத்தா வெற்றியை தானே கொடுக்கணும், ஏன் தசவமா கொடுக்கணும், நல்லா யோசிக்கணும் இல்லையா. ஆனா தசவமா கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல,
அப்ப அவன் சொல்றான், சோதம் குமார் ராஜா சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எடுத்துக்க, ஜனங்கள்லாம் நீ என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, தசமா கொடுத்துட்டான்ல, கொடுத்த உடனே அதெல்லாம் வாங்கலல்ல. ஆனா வாங்கல, ஏன் தெரியுமா? இவர் தான் என்ன வெற்றியில கொடுத்தாரு, இவர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும். அதனால வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நான் கரங்களை என்ன பண்றேன். அப்ப இந்த உலகம் என்ன ஆசீர்வதிக்கிறது இல்ல, ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிற இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாங்க. இந்த உலகம் என்ன ஆசீர்வாதங்கள் நடத்தாது. இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் நடத்த மாட்டாங்க. என்னை ஆசீர்வதிக்கணும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதற்கேற்ற ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். அதற்கேற்ற காரியங்களை செய்யும் போது கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கிறதை எல்லாம் பார்க்க எத்தனை அமீன் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலவை நல்லா விளைவிக்கணும். ஆபிரகாம் அந்த வெற்றி பெற்று வந்ததுக்கு காரணமே தேவன் கொடுத்த ஞானம், பலன் எல்லாம் தான். அதனால தான் ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டான், இந்த வெற்றியை 318 பேரை கொண்டுட்டு போயிட்டு 5 ராஜாக்களை முறியடிக்க முடியுதுன்னா நீங்க சொல்லணும், வரக்கூடிய எல்லா காரியத்தினால முறியடிக்க. ஹல்லேலூயா. அப்ப 5 ராஜாக்களை முறியடிச்சு வந்த பிறகு அப்பமும் திராட்சையும் சில பேர் சொல்றாங்க, அது அப்பமும் திராட்சை சாப்பிட்டதால அதுக்கு தசமமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பமும் திராட்சத்துக்கு விலைக்கு நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. தெரியுமா? அப்போது திராட்சத்துக்கு நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்க ரட்சிப்பு விலை கிடையாது, தெரியுமா? என்ன ஏன்னா ரட்சிப்பு இலவசம். ஆனா அவருக்கு விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை அதுல இருந்து எடுத்திருக்கிறார். இப்ப நாம அந்த ரட்சிப்புக்கு விலை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை தசமமா ரட்சிப்பு கிடையாதுங்க. ரட்சிப்புக்கு அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ரட்சிப்புக்காக நான் தாசமாக கொடுக்கல, ரட்சிப்புக்காக காணிக்கை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய மேன்மைக்காக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, இவன் தான் எனக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இவன் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், திரும்ப திரும்ப கொடுப்பான். திரும்ப மற்றவங்களுக்கு எதனா ஆசீர்வாதம் என்ன பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழணுமா, முன்னேறணுமா, அந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே என் நேரத்தை கொடுக்குறேன் சொல்லிருக்கோமா இல்லையா? நேரத்தை கொடுக்குறேன், நான் சுவிசேஷத்தை விதைக்கிறேன், புரியுதா? நல்லா ஜெபிக்கிறேன், இதெல்லாம் நல்லா புரியுதா? மறந்துடக்கூடாது. அதை பிடிச்சோன்னா இதுக்கு பிடிச்சிக்கூடாது. இதை முடிச்சு அடுத்த மாதம் வேற ஒன்று, அதை போகக்கூடாது. இப்போ எல்லாருமே அப்படி தான் போகிறோம். மாதம் மாதம் ஒன்றை பிடிச்சிக்கிறோம், அதை அப்படியே விட்டு அடுத்துக்கு போயிடுறோம். அடுத்த ஒன்றை பிடிச்சி அடுத்துக்கு போய் இல்லைங்க, அதையும் கொடுக்கணும், இதையும் விட்டு விடவும். அப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்பா அதையும் செய்யணும், இதையும் செய்யாத விட்டு நம்ம எப்படி பழகிட்டோம்னா, அந்த கல்யாணத்தில் சாப்பிட்டோம் பாரு சாப்பாடுப்பா, என்ன சாப்பாடுமா, அடுத்த ஒரு சோறு போட்டோம் அந்த கல்யாணத்தை மறந்துடுவான். அப்புறம் இது நல்லா இருக்குன்னு அடுத்த இப்படியே போயிட்டோம். அப்படி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன் பாருங்க, என் பாவத்தை யாரும் நீக்கவே முடியாதுங்க. விலைக்கிரயம் கொடுத்து மீட்டாருங்க. ஆனால் கொடுத்ததுக்கு ஒன்றும் காசு கொடுக்க வேணாங்க. ஆனால் இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு, நான் முன்னேறுவதற்கு, எனக்கு விளைச்சல் வருவதற்காக நான் விதைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிற சமுதாயம் இப்போ வேலை செஞ்சு வருமான பணத்தின் மூலமாக வரக்கூடிய கலாச்சாரமாக மாறிடுச்சு. ஆனால் அப்போ இருந்த கலாச்சாரம் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? விவசாயம் இல்லையா? விவசாயமாக இருந்தால விவசாயத்தில் விளையிறது என்ன பண்ணுறாங்க, கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு பணம்னா ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அதாவது தானியத்தை விற்று தான் பணமாக்குனாங்க. ஹல்லேலூயா. இப்போ யாரும் வேலைக்கு போன பிறகு தானியம் கொடுக்க மாட்டேங்கிறான், பணமாக கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஓஹோ பணம் தான். இல்லை இல்லை இல்லை, பணம் கிடையாது, கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ வேலை செய்கிறோம் பாருங்க, வேலை செய்யக்கூடிய பலனை யார் கொடுக்குறான்? கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறோம், முடிஞ்ச பிறகு சம்பளம் தரோம். இல்லை முதல்ல கொடுத்துட்றாங்களா யாராவது சொன்னீங்கன்னா நானும் வருவேன். அப்படி இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அதற்காக சில கிரயம் செலுத்துறாங்க. ஆனால் கிரயமே செலுத்தாம கர்த்தர் எனக்காக கிரயம் செலுத்தி நான் வாழ்வதற்குரிய எல்லா வழிகளும் கர்த்தர் நபர் ஏற்படுத்தி எதவர் அமைன்னு சொல்றது. அப்போ நல்லா விளையிக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இவங்க கொடுக்கலான்னு சொல்றாங்க, அவங்க கொடுக்க வேணான்னு சொல்றாங்க. இப்போ கீழே பெருமையில சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே யாரும் யூடியூப்பை பார்க்க போகிறது கிடையாது, நம்ம டிவியே பார்க்கறது இல்லை அவங்க. அப்புறம் எங்க வேற டிவி பார்க்க போறாங்க. ஆனால் இங்கே சொல்லு, ஏன்னா நிறைய டியூப் இருக்கு இங்கே. அப்போ உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சரியான விதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும் போது சரியான விதத்தில் உயர முடியுமாமே. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியுமா? முடியும். எல்லாவற்றையும் கொடுக்குறோமா? சத்தகானா ஆபிரகாமனே சந்தோஷம் வந்துருச்சு. ஆனால் கொடுக்குறது மட்டும் வாங்கின்னு ஆயிடுது. ஏன்னா நிலம் ஒன்றுமே பண்ணாது, அப்படியே கிடக்கும். அதில் தான் நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்களா, விதைக்கிறோம், அது மட்டும் விளையுது. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும்
அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த நாமம் கொடுக்க போதுமானதாய் இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆபிரகாம் போல எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்த போதுமானவராய் இருக்கு. அடிச்சு சொல்லலாம். அதான் ஆபிரகாமுக்கு உண்டா ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய் கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன பண்ணாரு? மரித்தார். மரித்த இயேசு உயிரோடு என்ன பண்ணிருக்காரு? எழுந்திருக்கா. உயிர் தெழுந்த வல்லமை என்ன கண்டிப்பா என்ன பண்ணும்? வாழ வைக்கும். உங்களை வாழ வைக்கும். வாழ வைக்கிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்குறீங்களா? வாழ்க்கை முன்னேற்றக்கூடிய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? அதை செவி கொடுத்துட்டா ஏதாவது செய்ய வைக்கும். அல்லேலூயா. இந்த உலகமே எப்படி நம்ம இயங்கி கொண்டு இருக்குது? உணர்ச்சியில தான் இயங்கி கொண்டு இருக்குது. நீங்களும் நாம உணர்வின் அடிப்பிலும் ஆண்டவருடைய அன்பின் அடிப்பிலும் வாழறோம். அப்ப நீ கேட்க, அப்ப உணர்ச்சியே இல்லையா? உணர்ச்சி இருக்கு. முதல்ல அன்பு வருது, அப்புறம் தான் உணர்ச்சி வருது. அதனாலதான் ஆண்டவர் விட்டு விலகாமலே இருக்கிறோம். வெறும் உணர்ச்சியில வந்து வச்சிங்களா போய் சேர்ந்துருப்போம் சீக்கிரமாவே. ஆனா உணர்ச்சியில வரக்கூடியது கிடையாது. தேவனுடைய அன்புல சொல்லுங்க. தேவனுடைய அன்புல சொல்லுங்க. தேவனுடைய அன்புல. ஆமே. அப்ப அன்புல இருக்கிற போது தான் அதை கொடுக்கவே தோணும். இல்லைன்னா வம்பா தான் என்ன பண்ணும்? ஆமே, ஆமேன். அப்ப நான் வம்புல இருக்கிறதுக்காக வரல, நான் அன்புல இருக்கிறதுக்காக என்ன பண்றேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அப்ப நிலம் உங்கள்ட்ட இல்லைன்னு வருத்தப்பட வேணாம். நல்ல நிலமாகி இருதயம் இருக்குது. அதில் வார்த்தைகளை விதைச்சு கொண்டே இருங்க. என்ன யோசிக்கணும் விதைங்க. எல்லா வார்த்தையும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறாம இருக்கவே இருக்காது. சொல்றா இல்லையா? 4 நிலத்தை சொல்லும்போது வழி அருகே கல் முள்ளுள்ள இடம் எல்லாம் எந்த இடத்துலையும் மகசூல் வரல. முளைஞ்சிச்சு, மகசூல் வரல. ஆனா நல்ல நிலத்துல மட்டும் என்ன பண்ணுச்சு மகசூல்? இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல நிலமாகி இருதயத்தில் வசனத்தை விதைக்கும் போதெல்லாம் அதுல மகசூல் வந்துகிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப எல்லாவற்றிலும் நான் விதைக்கிறேன்னா, சுகத்துக்காக விதைக்கிறேன்னா, ஆரோக்கியத்துக்காக விதைக்கிறேன், நல்வாழ்வுக்கு விதைக்கிறேன்னா, ஏராளத்துக்கு விதைக்கிறேன்னா, நான் விதைக்க 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 அது அறுவடைக்குள்ளார வந்துட்டு என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். ஏன்னா ஒரு சபைக்கு போயிருந்த பாருங்க, 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம். அப்ப சொல்லும் போது சொன்னேன், கண்டிப்பா இது அறுவடையின் மாதம் என்ன பண்ணுது? இருக்குது. இது வரைக்கும் அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்திலே அவங்க சபையை நடத்திட்டாங்க. இன்னும் நடத்துவாங்க. அவங்க 2 வேலையில் இருக்கிறாங்க, நடத்திடுவாங்க. ஆனா ஜனங்கள் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஜனங்கள் முன் ஜனங்களை அந்த சபைக்கு என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன நினைச்சிடறாங்க? அவங்க வேலையில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் செய்யறாங்க, அவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஜனங்கள் நன்மைக்குள்ளார போகணும்னா, நீங்க விதைக்கும் போது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் யோசிச்சாங்க, என்னடா அது என்னமோ சொல்றாரு. நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் போய். ஏன்னா அன்னைக்கு அந்த அறுவடையின் அந்த துவக்க நாளா இருந்தா அவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னே பாருங்க, காணிக்கைன்னு சொன்ன உடனே ஒடியாந்து போடுதுவா. காணிக்கைன்னு சொல்ல உடனே அது வரைக்கும் விளங்காம என்ன பண்ணுச்சு? உட்காந்துச்சு. நான் எப்பயுமே எதுக்கு போனாலும் நான் காணிக்கைன்னா முதல்ல நான் போட்டுருணும். அது எவ்வளோ போறோம் தெரியாது, முதல்ல போய் போட்டுருணும். அவ்வளோதான். காணிக்கை வீட்டில் என்ன பண்ணும்? முதல்ல போட்டுருணும். பார்க்குறேன், எனக்கு முன்னாடி ஒரு ஆள் முந்திருச்சு போடுறதுக்கு. ஏன்னா விளங்கிடுச்சு. ஓஹோ, இதில் தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது எனக்கு துவங்குது. அப்ப இது வரைக்கும் நான் தேவனை வஞ்சிச்சுட்டேன், அதனால என் வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டதை என்ன பண்ணுது இருக்குது. வேலையில் இருக்க ஆளே எப்படி இருக்குது? நான் சொல்றது வேலை இல்லாதாலும் சொல்ல, அங்க போறவங்களாம் வேலையில் இருக்கிறாங்க. வேலையில் இருக்கிற ஆட்களே தேவனை வஞ்சித்துட்டா பண்ணுது வாழ்ந்து கொண்டு. அப்ப இன்னைக்கு நீங்க நல்ல பிள்ளைங்க, சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. ஆனா இன்னும் முன்னேறணும், இன்னும் நல்லா இருக்கணும், நமக்குள்ளார என்ன பண்ணும்? வரணும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிச்சேன்னு நினைக்கிறேன். யாக்கோபை பத்தி பார்ப்போம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில அப்பா அம்மா விட்டு என்ன பண்றான்? வெளியேறி பிரயாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போறான். நேரம் எல்லாம் டக்குன்னு முடிச்சிடுறேன். முன்னேறி போயிட்டு இருக்கிறான் இல்லையா? போகும்போது இரவாயிடுச்சு. இரவானவனே கல்லை வச்சு என்ன பண்றான்? ஒரு இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். இவன் தூங்கிட்டு இருக்கான், ஆண்டவர் வேலை செய்யறாரு. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க தூங்கிட்டு கூட என் கடவுள் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் வேலை செய்ய நல்லவராய். அவர் வேலை செய்யறாரு தெரிஞ்சிட்டுன்னா நான் தூங்குவேன். எத்தனை பேர் இருக்கு? இப்ப நிறைய பேர் நைட்டு பூரா தூக்க வர மாட்டேங்க. ஏன்னா நான் எதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க தூங்கணுங்க, அவர் செய்யறங்கிறாரு. சத்தத்தை காணுமே. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? சொல்லுங்க. நான் தூங்குவேன், எங்க அப்பா தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, எனக்காக இரவு பகலா வேலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வேலை செய்யறாரு. ஆண்டவர் வேலை செய்யற காரியத்தை பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆஹா, எனக்காக வானம் திறக்குது, தேவதூர் ஏணி வச்சு இறங்கும். அவங்க பிஸியா இருக்கிறாங்க. யார் பிஸியா இருக்கிறான்? ஆனா இப்ப நாம தான் பிஸியா இருக்கிறோம். தேவதூத்து சும்மா இருக்கிறான். ஏன்னா அவங்கள வேலை வாங்கி நம்ம பழக்கப்படல, நம்மளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தூங்குப்பா, தேவதூர் உனக்காக இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்வாங்க. இப்ப வேலை செய்யறான்னு தெரிஞ்ச உடனே அவன் தூங்கி முடிச்சு எழுந்து பாக்குறான். ஆஹா, இந்த இடம் சூப்பரான இடம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டான் இல்லையா?
எல்லாம் சொன்ன பிறகு ஒரு டவுட் வருது. என்ன தெரியுமா? எப்பயுமே நைட்டு நமக்கு பிரச்சனை வராது தூங்குற வரைக்கும். தூங்கிட்டோம்னா காலைல எழுந்திருக்கும் போது ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்ண நமக்குள்ளார வரும். ஆமா தானே? ஆட்டோக்காரங்க அடி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு ஆட்டோக்காரர் அடிச்சுட்டா அங்க ஒரு ஆட்டோக்காரர் அடிக்கிறாரு. இப்ப வரலாமா என்னன்னு? அப்ப இப்ப தூங்கிட்டு இருக்கால, மூச்சு பார்த்தவன் தான் நினைப்பு வருது. ஐயோ ஆண்டவரே நீங்க இருக்கீங்க தெரியுது, ஆனா இங்கே திரும்ப பிரயாணம் பண்ணும். அப்ப பிரயாணம் பண்ணி போறனே, உண்ண உணவு கொடுக்கறது யாரு, உடுக்க வஸ்திரம் கொடுக்கறது யாரு, தங்குறது இடம் கொடுக்கற யாரு அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது ஆண்டோட பொருத்தனை பண்றான் பாருங்க. வித்தியாசமும் பொருத்தனை பண்றான். ஏன் வித்தியாசம் பொருத்தனை பண்றான்னா, இவனுக்கு கடவுளை பத்தி இவனுக்கு தெரியும். ஆனா கடவுளை எப்படி தெரியுது, ஆனா என் வாழ்க்கையில அவரை பயன்படுத்த முடியுமாங்கிற எண்ணத்துல அவன் போயிட்டு இருக்கிறான். அவரே நீங்க உண்மையிலே என்னை நடத்தி, நீங்க தான் நல்ல கடவுள்னா, நீங்க தான் வல்ல கடவுள்னா, என்னை கண்டிப்பா எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை வச்சு என்னை திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்ன பண்றேன், காட்டை கட்டுறேன், மலையை கட்டுறேன், ஊட்ட கட்டுறேன். நம்ம சொல்லுவோம்ல, என்ன சொல்லணும், நான் மட்டும் முதலமைச்சரா ஆனா அப்படிம்பாங்க. அவன் மட்டும் அவன், அது அடுத்த பிரச்சனை. அது மாதிரி நான் ஆனா அப்படிங்கிறானே. அப்ப நாம சொல்றோம் ஆண்டவரை என்ன ஆசீர்வதித்தால் ரைட்டு, கடவுளை பத்தி தெரியுது ஆசீர்வதிக்கிற கடவுள்னு இல்லையா? ஆனா பாருங்க கர்த்தர் அப்படியே போய் திரும்ப அவன் 20 வருஷம் கழிச்சு வரான் பாருங்க. 20 வருஷம் வரும்போது 2 பரிவாரம் என்ன பண்றான், வரான். இப்ப இது வரைக்கும் வாழ்க்கையில கடவுளை பற்றி அறிந்தான். அந்த கடவுளை பற்றி அறிந்தவன் அவனுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் விதைக்கும் போது நல்லா புரிஞ்சு விதைக்கணும். அதுல பெரிய அறுவடை வரப்போகுது. அது கடவுளுடைய நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் செயல்படக்கூடியதா வருதா? அப்ப யாக்கோபு பொருத்தனை பண்ணிட்டான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கடவுளை பற்றி அறிந்திருந்தான், ஆனா கடவுளையே அவன் அறிந்தவனா இல்லை. நம்ம சொல்லுங்களேன், இப்ப நிறைய பேர் போய் சொல்லுங்களேன், ஏசப்பா நம்புங்க அப்படின்னா, எனக்கு தெரியுங்க போங்கம்பாங்க. அது கடவுளை பற்றி, இயேசு பத்தி தெரியும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அது நமக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அப்ப யாக்கோபு எப்படி அறிஞ்சிருந்தான்னா, கடவுளை பற்றி அறிஞ்சிருந்தாலும், அப்பா நீங்க சோறு கொடுத்துருவீங்க, தண்ணி கொடுத்துருவீங்க, ட்ரெஸ் கொடுத்துருவீங்க, திரும்பி வர பண்ணும்போது 2 பருவத்தை கொடுத்துருவீங்க, அப்படி அந்த மாதிரி மேலோட்டமா அறிந்திருந்தான். அது மேலோட்டமா அறிந்திருந்தவனுக்கே பெரிய ஆசீர்வாதம் வருது. ஏன் தெரியுமா? அவன் தசமபாகம் அங்க பண்ண என்ன பண்றான், பொருத்தனை பண்றான். இப்ப திரும்ப வரான். திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன மாதிரி திரும்ப சொல்ல மாட்டான். நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஒழிய உங்க விடவே மாட்டேன்னு போராடி வெற்றி பெறான். நல்லா யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றி அறிந்திருந்தான். இப்ப அவன் கடவுளையே அறிஞ்சிருந்தான். கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும். கடவுளை பற்றி அறிந்திருக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனா கடவுளையே அறிந்திருக்கும் போது 12 கோத்திரமா மாறுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் கடவுளை பற்றி அறிந்துக்கிறோம். கடவுளையே அறிந்து கடவுளுடைய நோக்கத்துக்கும் திட்டத்துக்கு நேரம் வரமா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் வருகிறது. அது யாக்கோபின் அரசா இருந்தது. அது யாக்கோபு இஸ்ரவேலை தேவன் மாற்றும் போது இஸ்ரவேலை தேவனின் அரசாய் அந்த 12 பிள்ளைகள் மாற்றப்படுகிறார்கள். 12 கோத்திரம் வருதுங்க. சும்மா 12 பிள்ளைகள், 12 கோத்திரம் யோசிச்சு பாருங்க. அந்த 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம் இருக்குது. யூதா கோத்திரத்துல இயேசு வருகிறார். அப்ப ராஜாதி ராஜா பிறக்கும்படியாய் அந்த ராஜ்யத்துக்குள்ளார யாக்கோபு போகிறான். அப்ப கடவுளுக்குள்ளார வாழ ஆரம்பிக்கிறான். கடவுளை பற்றி வாழ்வதற்கும் கடவுளுடைய நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் வாழ்வதற்கும் பெரிய வித்தியாசம். இங்க வரக்கூடியவர்கள் கடவுளை பற்றி வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தான், 2 பரிவாரம் தான். ஆனா கடவுளையே அறிந்து கடவுளுடைய நோக்கத்துக்குள்ளார வாழும்போது, திட்டத்துக்குள்ளார வாழும்போது தான் சந்ததிகள் போகும். நல்லா புரியணும். கடவுளை பற்றி வந்தா நான் வாழலாம், தப்பா சொல்லல. யாக்கோபு அப்படிதான் இருந்தான். ஆனா இஸ்ரவேலை மாறும்போது, யாக்கோபுன்னா நமக்கு சொல்லுவாங்க எத்தனை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை விட்டு தள்ளுங்க. ஆனா இஸ்ரேல் வரும்போது தேவனுடைய இளவரசர் அர்த்தம். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல், அதாவது இளவரசனாவே யாக்கோபு மாறுறான். நீங்க எப்படின்னு தெரியல. எங்க அப்பா வாத்தியாருங்க, நான் வாத்தியார் பிள்ளைங்க. நீங்க, நான் எங்க அப்பா அந்த ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, இல்லைங்க இளவரசர் விட்டு பிள்ளை நான். சத்தத்தையே காணுமே. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, யாக்கோபுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறி தேவனுடையவனாய் மாறுறான். தேவனுடைய நோக்கத்துக்காகவும் தேவனுடைய திட்டத்துக்காகவும். இல்லைங்களா? இங்க பார்த்தா தெரியும், 12 கோத்திரத்துக்கு 12 வேலை நடக்குது. அது ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அன்னைக்கு யாக்கோபை அந்த சந்திக்கும் போது யாக்கோபுக்கு தெரியாது 12 புள்ள பிறக்குன்னு. அப்படி புள்ள பிறக்கும் தெரிஞ்சிருந்தா யோசிச்சு பாருங்க, முதல் கல்யாணம் பண்ணும்போது தாறுமாறு ஆயிடுது பார்த்துங்களேன். அடுத்த கல்யாணம் வருது, அடுத்து வருது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தாறுமாறு வருத்தத்தை தான் பார்க்குறான். ஆனால் அதற்குள்ளார ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதை தேவன் அவனுக்கு உணர்த்துகிறார்.
இன்னைக்கு நமக்கு உணர்த்தணும், தேவனுக்கு நான் தசமமா கொடுக்குறேன். எதுக்காக கொடுக்க தெரியுமா? என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் வச்சுக்கிட்டு நான் 3 வேளையும் சாப்பிடுறதுக்காக இல்ல, கர்த்தருடைய நோக்கத்துக்காக திட்டத்துக்காக செயல்படும் போது நீங்கள் கடவுளே அறிந்து வாழ்கிறீர்கள். கடவுளே நீங்க அறிஞ்சு வாழும்போது கடவுளே உங்களை எல்லாவற்றிலும் செயல்படுத்த போதுமானவராய். அப்ப சாதாரணமான எத்தனா இருந்த ஒரு யாக்கோபை கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும் போது, கர்த்தருடைய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் செல்லும் போது அந்த இஸ்ரவேல் தேசமே வந்து உருவான கதை நமக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க. மைக்கோடைய சந்ததியா இருக்கணுமா, தேவனுடைய சந்ததியா இருக்கணுமா? மைக்கேல் சந்ததினா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா தேவனுடைய சந்ததியா மாற்றப்படுகிறதா? இப்ப இங்க இருக்கு, நீங்க ஒருத்தவங்க அந்த எந்த சந்ததியில் இருக்கிறீங்க? உங்க சந்ததி உங்க பேர் விளங்கணுமா? நல்லதுதான். ஆனா தேவனுடைய பேர் விளங்கும்படியா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மனுஷனோடும் தேவனோடு நீ போராடி வெற்றி கண்டாயேன்னு, வெற்றி பெறுபவன். இஸ்ரவேல் என்ன பேரு? வெற்றி பெறுபவன், வெற்றியாளன். அதுக்கு பேரே என்ன? அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி வெற்றி பெறா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம்? பேரிலே வெற்றி அமைஞ்சிருக்குது. இப்படி பண்ணும், என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் தோற்று போயிட்டனோ ஜெயிக்கும்படியா கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வெற்றியாளனா கர்த்தர் பார்க்கிறாரு. நான் தோல்வியிலே கடந்தா கூட நான் தோல்வியாளன் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வெற்றிக்காக பிறந்திருக்கிறேன். நான் தேவனுடைய இளவரசரை விட்டு பிள்ளையா நான் இருக்கிறேன், ராஜா விட்டு பிள்ளையா இருக்கிறேன். சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் முடிவு பண்ணணும், நான் வானத்தை திறக்கும்படியாய் ஒரு சாவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை திறக்க போறேன். கொட்டுன்னு சத்தத்தை காணுமே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப என் நினைவுக்குள்ளார வரணும், எண்ணத்துக்குள்ளார வரணும், கர்த்தருக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? உண்மையிலே சொல்றேன், இந்த கர்த்தரை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சுன்னா, கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சுன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விடவே மாட்டார். வளைச்சு வளைச்சு ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. சும்மா போறோம் மறந்துட்டு வந்து கொடுத்துட்டு போவான் உங்கள்கிட்ட. ஏம்மா உங்களை பார்க்கும்போது கொடுக்குன்னு தோணிச்சு கொடுத்துட்டு போவான். அதுக்காக நீ பரிதாபமா நிக்காதீங்க. யாராவது கொடுப்பாங்களா? இல்ல ராஜா வீட்டு புள்ள, பரிதாபப்படுற ஆள் இல்லை நம்ம. ஹல்லேலூயா. பஞ்சத்துல அடிபடுற ஆளும் இல்ல. ஈசாக்கு பஞ்சத்துல அடிபடல, நொந்து நூல் ஆயிட்டான், அப்புறம் நூடுல்ஸ் ஆயிட்டான். வானல்ல போட்டு வறுத்தா தின்னாங்க ஈசாக்க. இல்ல அவன் நொந்து நூலாவலிங்க. அவன் என்னது நிலத்தை பயிரிட்டான், 100 மடங்கு பலன் வந்துச்சு. அதனால நம்முடைய சுபாவம் எல்லாம் மாறணும். பரிதாபமா காட்டினா கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப பரிதாபப்படுறதால கொடுக்கறது இல்ல. பரிதாபத்தை யாரும் தேடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், பரிதாபத்தை யாரும் தேடாதீங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். தேவன் எனக்கு ராஜாவா இருக்கிறார், ராஜாதி ராஜா விட்டு பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால ராஜாவுக்கு விதைக்கிறேன், ராஜா எனக்கு கொடுக்கிறார். ராஜாவுக்கு நீங்க விதைங்க, ராஜா உங்களுக்கு கொடுக்க போதுமானவரா. ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். சொல்றார் சேனைன்னு கர்த்தர் சொல்றார். யார் சொல்றா? சாதாரண தேவன் அப்படின்னா என்ன? பரலோக சேனையின் தேவன், பரலோகத்தின் தேவனே சொல்றாரு. இன்னைக்கு இந்த 4 அதிகாரத்துல 24 முறை வருது சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர்னு. எத்தனை முறை வருது யோசிச்சு பாருங்க. 24 முறையும் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்றேன் நாயர்மா சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சொல்லும்போது தான் அந்த 4:2 சொல்றாங்க பாருங்க. 4:2 சொல்லும்போது செட்டையின் கீழே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த ஆரோக்கியங்கிற தீர்க்க தரிசனம் அந்த செட்டைகள்னு சொல்லும்போது நிழலு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அவர்கள் ஆண்டவர் வந்து அந்த அங்கி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த அங்கி அது சொல்றாங்க, உடைய சொல்றாங்க. அந்த உடையை அந்த பெரும்பாலும் ஸ்திரீ தொடும்போது சுகம் என்ன பண்ணுச்சான்? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுக்கு எப்படி சுகம் வந்தாச்சுன்னா, அந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிச்சான். 400 வருஷம் போச்சான். அது நிறைவேறு எவ்வளவு வருஷம் போச்சு? 400 வருஷம் போச்சு. ஆனா அந்த ஆரோக்கியம் போச்சு அவங்களுக்குள்ளார. இன்னைக்கு நீங்க நினைக்கணும், இது வரைக்கும் நான் 10 வருஷமா விதைச்சிருக்கிறேங்க, வருமா? கர்த்தர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனுஷங்கள மடியில ஓடுவார்கள். ஹல்லேலூயா. கவலைப்படாத, திகைச்சு போயிடாதீங்க, கஷ்டமா நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுத்தி உங்கள்கிட்ட வாங்குறதுக்காக சொல்லவே இல்லை. நீங்க கொடுக்கவே இல்லைனாலும் என்னை ஆசீர்வதிக்க ஒரு கடவுள் இருக்கு. நான் தைரியமா தான் சொல்றேன். ஏன்னா
என் கடவுள் யாரும், கடவுளை பற்றியும் அறிந்திருக்கிறேன், கடவுளுக்குள்ளாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நான் நல்லா யோசிச்சுக்கணும். இப்போ எல்லாமே கர்த்தர் தான், என்ன வந்தாலும் கர்த்தர் தான், வந்தவொடனே கர்த்தர் தான், அவ்வளோதான். அதில் ஏதோ சொச்சு மிச்சம் இருந்தால் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம். ஏன்னா எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, விதையை விதைக்கிறோம், பல மடங்கு என்ன பண்ண போகுது, எதவர் அமைன்னு சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் கடவுளுடைய நோக்கத்திலையும் திட்டத்திலையும் வாழ ஆரம்பிச்சோன்னா கடவுள் உங்களை ஓஹோன்னு வாழ வைப்பார். ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓஹோன்னு வாழ வைப்பார். அப்புறம் என்னை உயரத்தில் ஏற்றி வைப்பார். நீங்கள் ஏற வேணாங்க, அவர் கொண்டு போய் நிறுத்தி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிப்பேன். ஆமென். அன்னைக்கு நோவா காலத்தில் வானத்தை திறந்தார் இல்லையா, தண்ணியாக ஊற்றுச்சு, அழிவு. இது அழிவு இல்லை, இது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்னைக்கு வானத்தை திறந்து மதகுகளை திறந்து கொட்டினார் இல்லையா, தண்ணியாக ஊற்றி 40 நாள் மழையில் வெள்ளம் போல ஆச்சு இல்லைங்களா. அதில் அழிவு வந்துச்சு. ஆனால் இதில் அழிவு கிடையாது, இதில் ஆசீர்வாதம். ஆமென். இப்போ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நான் கொடுக்குறதால ஒரு என்ன ஆசீர்வதிக்கல. இது சின்ன புத்தி. நான் கொடுக்குறேங்க, என்ன ஆசீர்வதிக்கிறாரு, அது சின்ன புத்தி. எது பெரிய பெரிய காரியம் தெரியுமா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏந்திருக்கலாமா?